நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அதிரடி அடுப்பங்கரையில் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாமா? 1/2 கிலோ எறா பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ இந்த எறாக்கு தேவையான மசாலாவை நம்ம பார்த்துடலாம். ஒரு காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த சில்லி கொஞ்சமாக அப்படி போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம எண்ணெயில் போட போகிறோம். தனியாத்தூள் அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. உப்பு எறாக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா நம்ம தாளிக்கும் போது வதக்கும் போதெல்லாம் போடுவோம். அதனால் இந்த அளவு. அறிய வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 1 எலுமிச்சம்பழம், ஒரு 200 கிராம், 1 கிலோவுக்கு வந்து 400 கிராம், 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, 4 பச்சை மிளகாய் போதும். ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் எண்ணெயில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் இறால போட்டு பரட்டிக்கலாம். எடுத்து வச்ச மசாலாவை போட்டு இறா பரட்டி வச்சு, எடுத்து வச்ச சாமானெல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ தாளிக்க தேவையான 3 அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, ஒரு 3-4 லவங்கம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். ஆனால் நான் வந்துட்டு இந்த பசங்கள்லாம் இது எல்லாமே வாயில் பட்டுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி இதை நான் இப்படி போட மாட்டேன், இந்த மாதிரி போடுவேன். இந்த தூள் இது எல்லாத்தையுமே அப்படியே வறுத்து அரைச்சி இந்த தூளாக வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் போட்டுப்பேன். நீங்கள் வேணும்னா இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படி வேணும்னாலும் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து உரிச்ச பூண்டு ஒரு 50 கிராமும், ஒரு 25 கிராம் இஞ்சியும் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பிரியாணிக்காக இப்படி, நீங்கள் மற்ற பிரியாணி பண்ணும்போது நான் அப்போ சொல்கிறேன் அதோட ரேஷியோ என்னன்னு சொல்கிறேன். 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை போட்டு நம்ம ஊற வச்சிடணும். இந்த அரிசி வந்து யூனிட்டி அரிசியில் நல்லா சாதம் ஆகும். கொஞ்சம் நல்லா ஊறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா வரும். அதனால் ஊற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம தாளிக்கும் போது பார்த்துக்கலாம். குக்கரை வச்சுக்கோங்க. 50 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 2 3 ஸ்பூன் வருது பாருங்கள். அதே அளவு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இறால வந்து உங்களுக்கு எண்ணெய் தன்மை வராது, அதனால் இப்படி யூஸ் பண்ணுறேன். நல்லா சூடாகட்டும். சூடு வந்துருச்சு. 2 பட்டை, 3 அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி பொடி யூஸ் பண்ணலை, ஏன்னா எல்லார் வீட்லையும் இருக்குமான்னு தெரியாது. அதனால் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெடிக்கும். ஏன்னா நம்ம வந்து ஏலக்காய்லாம் தட்டி போடலை. தட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வாயில் மாட்டிட்டு சில பேருக்கு வந்து அது இரிட்டேட் ஆகும். அதனால் நான் தட்டி போடலை. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வதக்குவோம். ரொம்ப தீ போடாதுங்க, வெங்காயம் வதக்கும் போது மட்டும் கொஞ்சம் மீடியம் தீலையே வச்சு வதக்குங்க. இப்போ இதை வந்து சம்மர் டைம்னால நம்ம பக்கத்துலேயே நின்று வதக்கி விட முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் இப்படி மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். வெங்காயம் வெந்த பிறகு நீங்கள் வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ பார்க்குறோம் வதங்கிருக்காங்க பாருங்க. சொன்ன மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஈஸியாக வதங்கிடும். இந்த தருணத்தில் வந்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம்.
நான் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்கும். இந்த 1/2 கிலோ அரிசிக்கும் 1/2 கிலோ இறாக்கும் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் பார்த்து மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து நான் போட்டிருக்கேன் இந்த உப்பு. ஆல்ரெடி இறால போட்டிருக்கோம் கொஞ்சம் உப்பு. அரிசி போடும்போது சேர்த்துக்கலாம், நம்ம செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு பருப்பு போட வேண்டாம், நம்ம வந்து வெங்காயத்திலே போட்டுப்போம். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ பிகினர்ஸ்க்காக முதல்ல பிரியாணி பண்ணுறவங்களுக்காக இதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு போட்டு தான் வதக்கணும். அது வதக்கும் போது கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிடிச்சதுன்னா அந்த சாப்பாடு ரொம்ப கஷ்டமாயிடும், பிகினர்ஸ்க்கு அது தெரியாது. அதனால இப்போ நான் தக்காளி போட்டு எல்லாம் வதக்கின பிறகு நான் இஞ்சி பூண்டு போட போகிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷத்துல இறா வெந்துடும். இப்போ நம்ம வந்து வதக்கினதை இன்னொரு அடுப்புல வச்சுட்டு இங்க வதங்கட்டும். சட்டி வச்சு இதுல வந்து நம்ம 1 கப் அரிசி எடுத்தோம், 1/2 கிலோ அரிசி எடுத்தோம். இப்ப 1 கப் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். அதுல இருந்து 1க்கு 1.25 தண்ணி. யூனிட்டின்றதுனால கண்டிப்பா 1க்கு 1.25 ஊற்றினாலும் எடுத்துப்போம். வச்சிருக்கேன், சூடாகட்டும். ஏன்னா நீங்க வந்து சுடு தண்ணி ஊற்றினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இறா வந்து உப்பு போட இருக்கும். இறா மட்டும் இல்லை, நீங்க எதை போட்டு பண்ணாலும் இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஊற்றுங்க தண்ணியை. டைரெக்டாக தண்ணி ஊற்றாதீங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்ச இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இப்போ மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டால் கீழே தூக்கிக்கணும். உங்களுக்கு பூண்டு அதிகமா இருக்கு இல்லையா, அதனால கண்டிப்பா பிடிக்கும். ஏன் நம்ம பூண்டு அதிகமா போடுறோம்னா இறால வந்து வாய்வு இருக்கு. அந்த வாய்வு எடுக்கணும்னா நீங்க எவ்வளவு பூண்டு யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு உடம்புக்கு நல்லது, கேஸ் ட்ரபிள் வராது, சீக்கிரம் டைஜஷன் ஆயிடும். இப்போ 3/4 பதம் வதங்கிடுச்சு. எடுத்து வச்ச பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள் போடுறோம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிங்கன்னா போதும். வந்து இறால போட்டுருக்கோம். இந்த பச்சை மிளகால காரம் அவ்வளவா இறங்காது. காரம் பச்சை மிளகானா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இறாவை போடுறோம். நல்லா சுருண்டு வரட்டும். எடுத்து வச்சு ஒரு லெமனை புளிஞ்சிக்கிட்டாச்சு. புளிஞ்சு எடுத்து வச்சுப்போம். இது வந்து இப்போ ஆஃப் பாயில் ஆயிருக்கு எறா. இப்போ தண்ணி பக்கத்துல கொதிச்சிடுச்சு. இந்த தண்ணி எடுத்து அதுல ஊற்றிடுவோம்.
இங்கே பாருங்க, சட்னி கொதி வந்துடும். இப்போ நம்ம அடுப்புக்கு மாற்றிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கொதி வந்துடும். வச்ச அரிசி நல்லா பாருங்கள், நல்லா ஊற வச்ச அரிசி ஊறிடுச்சு. இங்கே பார்த்துக்கோங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போது நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் தயிரெல்லாம் சேர்க்கல. ஏன்னா ஒரு லெமன் போடுறோம், அதனால் தயிர் சேர்க்கல. எண்ணெய் எடுத்தோம் இல்லையா, அதே கிண்ணத்தில் நான் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். சூடான பால் சேர்த்துருக்கேன். சாப்பாட்டுக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். எந்த டைமில் வந்து நான் மூடி போடணும்னு சொல்கிறேன். இது ஒரு கொதிச்ச பிறகு இப்போ வந்து நம்ம இந்த லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ தான் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் மூடிட்டீங்கன்னா திருப்பி வந்து செக் பண்ண முடியாது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்திருக்காது, ஏன்னா நம்ம வந்து எறாக்கும் வதங்கிறதுக்கு மட்டும்தான் போட்டோம், அரிசிக்கு போடலை. அதனால் நான் அரிசிக்கு போட்டுக்கிறேன். இப்போலாம் நீங்கள் தாராளமாக கிளறலாம். உங்களுக்கு தண்ணி வந்து சேராடி வரும்போது தான் கிளறக்கூடாது. இப்போ வந்து உங்களுக்கு விசில் போட்டு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில், இப்போ கொதிச்சிடுச்சு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போ கொதிச்சு வரும்போது உங்களுக்கே தெரியும் அரிசி வெளியில் வரும், ஆனால் வெளியில் வராது. இந்த ஸ்டேஜில் வந்து மூடி போட்டு ஒரு விசில் வைங்க போதும். வந்த உடனே விசிலை எடுத்து விட்டுறணும். இப்போ நான் தம்மில் போட போகிறேன், அதனால் வந்து விசில் வைக்கல. இதுதான் வந்து இப்போ கொதிச்சிருக்கு. இதுதான் தம்மில் போடுற கரெக்டான பதம். மேலே இந்த மாதிரி சாதம் வரணும், அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கணும். உங்ககிட்ட பழைய தோசைகள் இருந்தால் அதை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டும் கொஞ்சம் ஹையில் வைங்க, ஏன்னா அப்போ தான் வந்து தோசைகள் வந்து சூடாகி டக்குன்னு கொதி வரும். பாருங்க, சூடு மேலே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கிளறத கொஞ்சம் குறைச்சிடணும். அடிக்கடி கிளறக்கூடாது. டபுளாக போட போகிறோம். கரெக்டான தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. மேலே ஒரு வெயிட்டில் தண்ணி தூக்கி மேலே வச்சுடுங்க. இப்போ நம்ம ஹையில் வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் மீடியமான தீ. இது வந்து கரெக்டாக 5 மினிட்ஸ் இந்த மீடியமான தீயில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி பார்த்துட்டு நம்ம தீயை குறைக்கிறோம், இல்லை என்ன பண்ணுறோமோ பார்க்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துருவோம். இப்போ மேலே உள்ள சட்டியை கொஞ்சம் லைட்டாக சூடு வந்திருக்கும், அதை இறக்கிட்டு இப்போ பாருங்கள் அங்கங்கே பபிள்ஸ் வருது. இப்போ நீங்கள் கிளறி விடவே கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சைடில் மட்டும் இப்படியே பண்ணிட்டு திருப்பியும் அகெயின் இதே மாதிரி மூடி வச்சுடுங்க. இந்த நேரத்தில் மட்டும் பாருங்கள் கொஞ்சம். இப்போ வந்து சாதம் உங்களுக்கே தெரியும் நீட்டாக இருக்குது. அரிசி
இங்கே பாருங்கள் அரிசி நீட்டாக இருக்குது. இப்போ வெந்துடுச்சு. இந்த இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் மூடி நம்ம வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம். நல்ல சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். இப்போ கரெக்டாக வந்துடும். இந்த பதத்தில் வந்து உங்களுக்கு அரிசி நீட்டாக ஆகி உள்ள அரிசி இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க வேணும்னா. மற்றபடி நீங்கள் வந்து பச்சை தண்ணியோ வேறு ஏதோ ஊற்றுனீங்கன்னா சாப்பாடு வந்து இழைச்சி மாதிரி ஆகிடும். சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் வேணும்னா. ஏன்னா ஒரு சில அரிசி வந்து பழைய அரிசியாக இருக்கும், நின்று வேகும். நம்ம இப்போ இது கரெக்டாக தானே அளவு தான் வச்சுருக்கோம். பார்க்கலாம் இப்போது நம்ம சுவையான இறால் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. அருமையாக வந்திருக்குங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தண்ணி இல்லை, பார்த்துக்குங்க. பாருங்கள் தண்ணி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை இங்கே பாருங்கள் சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம வெங்காய ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி. ப்ரான் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பெஸ்ட்டாக சந்திப்போம்.